ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டெஸ்ட் பேட்சோட ஸ்பெஷல் அப்படின்றது என்ன, இந்த டெஸ்ட் பேட்ச் யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது. மேக்ஸிமம் எல்லாருக்குமே செட் ஆகும். அதுவும் இல்லாமல் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது ஒரு பெரிய கனவாக இருக்கும். ஆனால் வந்து அதுக்கான நேரம் அப்படிங்கிறது கிடைக்காது. அதற்கான வயது ஏன்னா அப்படி இருக்கும். ஏன்னா ஏஜ் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃபேமிலி அப்படி இப்படின்னு நிறைய கமிட்மெண்ட் அப்படின்லாம் வந்திருக்கும். ஸோ இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை மட்டும் நிறையவே இருக்கும். ஆசை வந்து பார்த்தோம்னா இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ கரண்ட்டில் நிறைய பேர் ஃப்ரீயாக இப்போ ஒரு 25 to 27 வயசுலலாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள விட ஆசை வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து மேரேஜ் ஆகிருக்கும். ஸோ அவங்க வீட்டில் இருந்து படிக்க முடியுமா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன், என்னால் படிக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு கொஷின் மார்க் வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக படிக்க முடியும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சூப்பரான சிலபஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் படிக்கும்போது உள்ள சிலபஸ்ஸு அப்படின்னா எப்படி சொல்கிறது, தமிழ் இப்போ மாறுச்சு இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்டது இருந்துச்சு. பழைய புக்கு படிக்கணும், சிறப்பு தமிழ், பழைய ஓல்டு புக்கில் 11th 12th பழைய தமிழ் படிக்கணும், புது புக்கு படிக்கணும். அதை தவிர்த்து வந்து பார்த்தோம்னா நம்ம ஜிஎஸ்ஸு, மேக்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும். ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன இருந்துச்சு அப்படின்னா, படிக்கிறதுக்கு கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. தமிழ் தான் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸியாக படிக்கலாம், சூப்பராக படிக்கலாம், அழகாக படிக்கலாம். ஆனால் எவ்வளோ தான் நம்மளால் படிக்க முடியுன்றது தான் அங்கே ஒரு கொஷின் மார்க்காக இருந்துச்சு. சின்ன சின்ன கொஷினாக இருந்தாலும் பாரதியார் தான் நான் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா பாரதியாரை பற்றி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கொஷின் மார்க்காக இருக்குல்ல. சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம், மாரி பாரதிதாசனை பற்றி தெரிஞ்சுக்கலாம், எல்லா புத்தகத்தையும் படிக்கணும், எல்லா கவிஞர்களையும் படிக்கணும், எல்லா மேற்கோளையும் படிக்கணும், அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து பார்த்தோம்னா உண்மையாகவே ரொம்ப சூப்பரான சிலபஸ். இந்த சிலபஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கும் எக்ஸாம் அப்படின்னா, ஸோ கட் ஆஃப்ன்றது வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக தான் வைக்க போகிறாங்க. அதாவது இங்கிலீஷ் மீடியம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்குது, தமிழ் மீடியத்துக்கு அவ்வளோ புக்கு இருக்குது அப்படின்ற ஒரு குறைகள் அப்படின்றது நம்ம சைட்லேருந்து கண்டிப்பாக இருந்துச்சு. ஓகேவா? நாங்கள் படிக்கும்போது கூட அதான் சொல்லியிருந்தாங்க, இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு கொஷின் ஈஸியாக இருக்கும், தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு லோடு அதிகமாக இருக்குது, இது ஏன் டிஎன்பிஎஸ்சி கண்டுக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணியே அந்த அளவுக்கு மட்டும்தான் தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கும் அந்தளவுக்கு வெயிட்டேஜில் தான் கொஷின்ஸ் அப்படின்றது வைக்கணுங்கிற அடிப்படையில் இந்த சிலபஸ் அப்படின்றது மாற்றிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது உண்மையாகவே சொல்கிறேன், சூப்பராக படிக்கலாம், அழகாக படிக்கலாம், எல்லாருமே படிக்கலாம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து பார்த்தோம்னா தமிழ் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வேலைக்கு போயிட்டு படிக்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா தமிழ் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப ஈஸிங்க, அழகாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா சிலபஸை பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட ஒரு 50% to 60% சிலபஸ்ஸு அதில் மிஸ்ஸே ஆகிடுச்சு. ஓகேவா? அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கம்மி பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் நோட்டிஃபிகேஷன் எப்போது, எக்ஸாம் எப்போது, இதில் வந்து மொத்தம் 17 டெஸ்ட் அப்படின்றது இருக்குது அப்படின்றதுலாம் நமக்கு தெரியும். ஸோ இந்த டெஸ்ட் அப்படின்றது இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 17ஆம் தேதி சொல்லியிருக்கோம், செகண்ட் டெஸ்ட் வந்து 20ஆம் தேதி. ஓகேவா? 18, 19, 20. ஸோ ஏன் வந்து இதுக்கு மட்டும் நம்ம வந்து 2, 3 நாள் டெஸ்ட், ஏன்னா நம்ம 20ஆம் தேதி வந்து காலையிலலாம் டெஸ்ட் வைக்க போகிறது கிடையாது. எல்லாருமே எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்னா அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் நைட் டைமில் தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம டெஸ்ட் அப்படிங்கிறது வைக்க முடியும். மேக்ஸிமம் எல்லாருமே அப்படி தான் எழுதணும். ஓகேவா? ஏன்னா மதிய நேரத்துலலாம் உட்காந்து நமக்கு எழுதுறதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே வராது, ஏதாவது வேறு ஒரு கமிட்மெண்ட் வரும். அதனால் என்ன பண்ணலாம், டெஸ்ட் அப்படிங்கிறது நைட்டு வரும். ஸோ அப்போ அந்த ஒரு நாளும் நமக்கு கணக்கு உண்டு. ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்து செகண்ட் டெஸ்ட்டுக்கு 3 நாள் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது, ஈஸியாக படிக்கலாம். ஓகேவா? ஸோ இதற்கான சோர்ஸ் வந்து பார்த்தோம்னா நான் என்னன்றதை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்லிட்டு தான் நான் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் அப்படின்றது எடுப்பேன். அதிகபட்சம் 90% அப்படிங்கிறது நான் எதுலேருந்து கொஷின் எடுப்பேன் அப்படின்னா ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். 95%. ஒரு 5% அப்படின்றது மாறும். அந்த 5% ஏன் ஸ்கூல் புக்கை விட்டு வெளியில் போகணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி ஏன் வெளியில் போய் படிக்கிறோங்கிறது வேறு ஒரு புக்கை வாங்கி ரெஃபர் பண்ணி நான் வந்து அந்த கொஷின்ஸ்லாம் ரெடி பண்ணல. உதாரணத்துக்கு சொன்னோம்னா ஒரு 10 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதில் 8 கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் புக்கு, 2 கொஸ்டின் மட்டும், அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்னு இருக்குது தெரியுதா. ஸோ அது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் இருக்காது. அதனால் நீங்கள்
அந்த டேட்டா வந்து நீங்கள் அதில் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருப்போம் என்னோடய கிளாஸ் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோஸ் தாராளமாக ரெஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஷார்ட்கட் வந்து அதில் சொல்லியிருப்பேன். நிறைய ஷார்ட்கட் எதுக்கெலாம் சொல்லியிருக்கணும். ஸோ உங்களுக்கு மனசில் ஈஸியாக பதியணும், நீங்கள் மறக்கக்கூடாது. ஸோ அந்த ஷார்ட்கட்டை மறக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் நிறைய கொஷினுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஷார்ட்கட்டையே இந்த கொஸ்டினில் வந்து நிறைய வச்சுருப்பேன். ஏன்னா நான் முக்கியமான கொஸ்டினாக இருந்தால் மட்டும்தான் ஷார்ட்கட்டே சொல்லுவேன். அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி டேட்டாஸ் வந்து நிறைய இருக்குங்கிறது இதில் நான் வெளிப்படையாகவே சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, ப்ரைவேட்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுறதுக்குலாம் கஷ்டமாக இருக்கும்ல. அதே ஷார்ட்கட்டாக படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் எல்லா கொஷினுமே கவர் ஆகிற மாதிரி தான் இந்த டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்ததெல்லாம் பார்த்தீங்க, அடுத்தடுத்த டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 26, அதுக்கப்புறம் 29 3 நாள் கேப் இருக்கா. அதுக்கப்புறம் 9ஆம் தேதி, அதுக்கப்புறம் 14ஆம் தேதி, இங்கே 10, 11, 12, 13. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 நாள் கிட்ட டைம் இருக்குது. அடுத்தது 14, 19, இங்கே வந்து பார்த்தோம்னா 15, 16, 17, 18, 19 5 நாள் வரைக்கும் கேப் இருக்குது. ஸோ படிக்கிறதுக்கு டைம் அப்படிங்கிறது அந்தந்த டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் படிக்கிறதுக்கு டைம் இருக்குது அப்படின்றது இங்கே கிடையாது. ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் 2 நாள்லேயே படித்து முடிச்சிடலாம். ஓகேவா. இப்போ 10வது டெஸ்ட்டு 11வது டெஸ்ட்டுக்கு நீங்கள் 10வது டெஸ்ட்டுக்கு எழுதியிருப்பீங்க. 11வது டெஸ்ட்டு படிக்கும்போது அடுத்த 2 நாள், அதிகபட்சம் 3 நாள்லேயே அடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் கொஞ்ச நேரம் படித்தாலே ரெடி ஆகிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு தான் கம்மியாக இருக்கும் டெஸ்ட் பேட்சில். அதுமாரி கவர் ஆகிடும், எல்லாமே கவர் ஆகிடும். ஆனால் பேலன்ஸ் இருக்கக்கூடிய டைமு நீங்கள் வந்து அப்போ ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. டைம் இருந்துச்சு, டைம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, மேக்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கள்ல. ஸோ அந்த டாப்பிக்கில் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்டெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த டெஸ்ட்டெல்லாம் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராகவே படிக்கலாம். சொல்லுவாங்கள்ல, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் எடுக்கணும் அப்படின்ற எக்ஸ்ட்ரா மார்க்கே இங்கே கிடையாது. ஓகேவா. இதை மட்டும், இந்த டெஸ்ட் பேட்சை மட்டும் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இதுவும் இல்லாமல் கடைசியாக இந்த 17 டெஸ்ட்டு இல்லாமல் உங்களுக்கு கடைசியாக வந்து எதை நம்ம டெஸ்ட்டாக கொண்டுட்டு போகலாம் அப்படின்னா, சயின்ஸ் ஒன்று இதில் மிஸ் ஆகிருக்கும். ஓகேவா. சயின்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாக அந்த டெஸ்ட் பேட்சில் வந்திருக்காது. வெறும் 5 கொஸ்டின் தான். ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது சயின்ஸ் அப்படின்றது இதில் கவர் ஆகலை அப்படின்றது தான் இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும்போது சயின்ஸில் கேட்க போகிறது வெறும் 5 கேள்வி தான். சும்மா பி ஆப்ஷன் அடிச்சு விட்டு வெறும் 5 கொஸ்டினுக்கும் பி ஆப்ஷன் சி ஆப்ஷனே போட்டோம் அப்படின்னாலும் நமக்கு அதில் 2 கொஸ்டின் அப்படின்றது கன்ஃபார்ம். ஓகேவா. அதுக்கு நிறைய ட்ரிக் இருக்குது. ஆனால் என்ன பண்ண போகிறோம், நம்ம பேலன்ஸ் இருக்கக்கூடிய முக்கியமான ஏரியா எங்கெல்லாம் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணணுமோ அந்த ஏரியாவை மட்டும்தான் இப்போதைக்கு பார்க்க போகிறோம். சயின்ஸில் மார்க் எடுக்கிறது ஒன்றும் பெரிய முயல் கொம்பு கிடையாது. அதுக்கு கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான். ஸோ அதை வந்து இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இப்போ தமிழ் புக்கு 8வது ஸ்கூல் புக்கு பழைய புத்தகம் பாடத்திட்டம் முழுவதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். அப்படின்னா அதுக்கான சோர்ஸ் அப்படின்றது நம்ம ஸ்கூல் புக்கு தான். பழைய ஸ்கூல் புக்கு எடுத்து நீங்கள் ஈஸியாக ரெஃபர் பண்ணிவிடுவீங்க. நான் வந்து கொஷின் வந்து அதுலேருந்து தான் எடுக்க முடியும். ஓகேவா. அதை தாண்டி என்னால் போக முடியாது, அந்த ஸ்கூல் புக்கு தாண்டி என்னால் போக முடியாது. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது கேட்க போகிறது நமக்கு கொஞ்சம் கொஸ்டினாக இருந்தாலும், ஆனால் அதுக்கான சோர்ஸ் வந்து பார்த்தோம்னா கடல் மாதிரி. ஏன்னா உலக அளவில் நிறைய நியூஸ் நடக்குது, இந்தியாவில் நிறைய நடக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்குது, இந்தியாவுக்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா நிறைய ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை நடக்குது. அதே மாதிரி நம்ம தமிழர்கள் நிறைய நாடுகளில் இருக்காங்க. நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஒவ்வொரு செகண்டுக்கும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ சோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஆனால் கேட்கக்கூடிய கேள்வியோட அளவுங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஓகேவா. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதையும் தனி ஒரு பார்ட்டாக வந்து கொண்டுட்டு போகலாம். ஏன்னா எனக்கு கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்து ஷார்ட்கட் போட்டு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த அடிப்படையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் அந்த மாதிரி கொண்டுட்டு போயிடுவேன். ஓகேவா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை முடிக்கிறது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியான விஷயம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபுல்லாகவே ஷார்ட்கட்டில் முடிச்சுட்டு போயிடலாம். ரொம்ப ரிஸ்க் எடுத்தே படிக்கணும்னு தேவையே கிடையாது. நான்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தோம்னா 1 மாத கரண்ட் அஃபேர்ஸை ஒரே நாளில் படிக்கணும்னாலும் ஈஸியாக படிச்சுட்டு போயிடும். அதுக்கான ஆன்சரையும் கரெக்டாக வந்து சொல்லிவிடுவேன். ஏன் அப்படின்னா, நான் படிக்கிறது மொத்தமும் ஷார்ட்கட்டில் தான் படிப்பேன். ஸோ அந்த அடிப்படையில் நான் எப்படி படித்தனோ அதே மாதிரி உங்களுக்கும் கரண்ட் அஃபேர்ஸை முடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் பண்ண வேண்டியது ரிவிஷனு ப்ளஸ் இந்த ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு யூனிட் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும்போது, ஸோ அந்த யூனிட்டை ப்ராப்பராக படிக்கணும். அவ்வளோதான். சும்மா கடமைக்கெல்லாம் படிக்கக்கூடாது, ப்ராப்பராக படிச்சுட்டு வரணும். என்னன்றதை தெளிவாக படிச்சுட்டு வரணும். ஓகேவா. ஸோ அதை மட்டும்தான் நீங்கள்
பார்த்துக்கோங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ன்றவங்க ரொம்பவே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு சூப்பரா செட் ஆகக்கூடிய ஒரு டாபிக் தான். இப்போ இந்த டெஸ்ட்லாம் வருது அப்படின்னா நிறைய ஷார்ட்கட் அப்படின்றது. ஸோ எனக்கு டைம் இருக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த அடுத்த டெஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு யூனிட் ஒன்று வருது அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட் அப்படின்றத நான் மேக்ஸிமம் முன்னாடி கொடுத்துப்பேன். இது வரைக்கும் மேக்ஸிமம் கொடுத்தாச்சு. சில யூனிட்ஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா நான் அதையும் வந்து கொடுத்துரும் அப்படின்றதையும் இங்கே நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்படி நீங்கள் படிச்சிங்கனாலே தாராளமாக வந்து இந்த எக்ஸாமில் அழகாக பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாட்டு. ஸோ அதனால் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். தேங்க்யூ.